கடலைப்பருப்பு, உருளைக்கிழங்கு, தக்காளி 3த்தையும் வச்சு நம்ம ஒரு இட்லி குழம்பு செய்யலாம். தேவையான பொருட்கள்: கடலைப்பருப்பு, உருளைக்கிழங்கு, வெங்காயம், இஞ்சி, பூண்டு, கறிவேப்பிலை, மிளகாய்த்தூள், மஞ்சள்தூள், உப்பு, மிளகுத்தூள், தேங்காய் எண்ணெய், இஞ்சி பூண்டு நல்லா இதை மாதிரி நெசிங்க, தூள் சீவிட்டு இதை மாதிரி நெசிக்குங்க. கடலைப்பருப்பை ஊற வச்சுட்டு இப்போ நல்லா அலசிட்டு குக்கரில் போட்டு ஒரு 2 விசில் விட்டுருங்க. கடலைப்பருப்பு வெந்துருச்சு. உருளைக்கிழங்கு தூள் சீவிட்டு இதை மாதிரி தண்ணியில் பொடிசாக கட் பண்ணி போட்டுக்கோங்க. அந்த கடலைப்பருப்பு வெந்துச்சு பாருங்க, அதை எடுத்து உருளைக்கிழங்கு சேர்த்துருங்க. இப்போ தக்காளியை பொடிசாக கட் பண்ணி போட்டுருங்க. தக்காளி பொடிசாக கட் பண்ணி போட்டாச்சு. இப்போ இதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றிடுங்க. குழம்புக்கு ஏற்ற மாதிரி தண்ணி ஊற்றிடுங்க. நல்லா கலக்கி விட்டுருங்க. மஞ்சள்தூள், மிளகாய்த்தூள், உப்பு சேர்த்தாச்சு. கறிவேப்பிலை, நல்லா கலக்கி விட்ருங்க. இப்போ மிளகுத்தூள், இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலக்கி விட்ருங்க. இப்போ குக்கர் மூடி போட்டு ஒரே ஒரு விசில் விடுங்க. ஒரு விசில் விட்டோன்னா உருளைக்கிழங்கு வெந்துடும். இறக்கிட்டு நல்லா கொதிக்க விடுங்க. மூடியை திறந்துட்டு குக்கர் மூடியை நல்லா கொதிக்க விடுங்க. இப்போ கொத்தமல்லி சேர்த்துருங்க. இப்போ நம்ம தாளித்து ஊற்றிடலாம். ஒரு கடாய் வச்சு கடுகு போட்டு இஞ்சி பூண்டு போட்டு நல்லா வதக்கிட்டு இப்போ நல்லா வதக்குங்க. இப்போ நம்ம அதை கொதிக்குது பாருங்கள், அதில் எடுத்து சேர்த்துருவோம். சேர்த்துட்டு நல்லா கலக்கி விட்ருங்க. அவ்வளோதான், குழம்பு கொதிச்சிருச்சு. தேங்காய் வெங்காயம் போடாமல் குருமா. இது தோசை, இட்லி, சப்பாத்திக்கு சாப்பிட்லாம். ரொம்ப நல்லாயிருக்கும் இது சாப்பிட்றதுக்கு. நீங்களும் இதே மாதிரி வச்சு பாருங்கள். தேங்காயும் போடலை, வெங்காயமும் போடலை, பச்சை மிளகா போடலை. அதனால் ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த குழம்பு. கெட்டு போகாது. நீங்கள் வச்சு சாப்பிட்லாம். சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ரொம்ப ஈஸியான முறையில் வச்சிடலாம் இந்த குழம்ப.